ஸோ ஹாய் மக்களே, இப்போ காலையில நான் எங்க இந்த அதிகாலையில வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ட்ரிப்பு போலான்ட்டு நானும் என் அண்ணா 2 பேரும் எங்க போறோம் என்ன பண்றோங்கிறத நான் அப்படியே சொல்றேன். வால்பாறை போலான்ட்டு சும்மா வால்பாறை மட்டும் போயிட்டு வர வேணாம், அத்திரப்பள்ளி வால்பாறை டு அத்திரப்பள்ளி அந்த ரோடு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் ஆல்ரெடி 2 தடவை போயிருக்கேன். இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு எங்க போய் சாப்பிடலாம், எங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கறத காமிக்க போறேன். இப்போ நாங்க வால்பாறை டு அத்திரப்பள்ளியே கொஞ்சம் ரிவர்ஸ்ல போறோம். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து பாலக்காடு, திருச்சூர், அத்திரப்பள்ளி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வால்பாறை, அதுக்கப்புறம் அப்படியே பொள்ளாச்சி, கோயம்புத்தூர். ஸோ ஹாய் மக்களே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் பாலக்காடு ஹைவேல நிக்கிறேன். நம்ம யூடியூப் சேனலோட லோகோல இருக்கிறதெல்லாம் உண்மையாயிட்டே வருது. லைக் நான் என்ன சொல்ல வரேன்னா, வண்டி ஹில்ஸ் ஏரியா போறோம், அப்புறம் நான் என்ன சாப்பிட்றதுங்கிறது பாக்குறோம், சன்ரைஸ் சன்செட் இந்த மாதிரி ஏதாச்சும் பாக்குறோம். அதுக்கப்புறம் பட்ஜெட்டா உங்களை நான் என்னென்ன சுத்தி பார்க்கலாம், என்ன சாப்பிடலாம்னு என்டர்டெயின்மெண்ட் பண்ண போறேன். ஸோ விளாகும் எடுக்க போறேன். அந்த லோகோல இருக்கிறதுல 100% இல்லாட்டி ஒரு 80% ஸோ வாங்க நான் இதுதான் பண்றேங்கிறத நம்ம வீடியோ. ஸோ மக்களே, இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலக்காடு தாண்டி திருச்சூர் போற வழியில அந்த டனலுக்குள்ளதான் போயிட்டு இருக்கோம். இந்த டனல் வந்து உண்மையிலேயே ஒரு சூப்பரான டனலுங்க. சவுத் சைட்ல இருக்கிற ஒரு பெரிய சூப்பரான டனல் தான் இது சொல்லுவேன். இப்போ ஏன் திடீர்னு வாய்ஸ் ஓவர் தரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வின் நாய்ஸ் ரொம்ப ஓவரா இருக்கு, பைக் நாய்ஸும் கூட. ஸோ கேட்குற உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும், நான் பேசுறதும் கிளியரா கேட்காது. அதனால வாய்ஸ் ஓவர் தான் இன்னும் கொஞ்சம் வீடியோக்கு இருக்கும். அப்படியே இந்த சன்ரைஸை பாருங்க. இதுக்கு அடுத்தது அப்படியே அத்திரப்பள்ளி நோக்கி நாம போவோம். ஸோ ஹாய் மக்களே, இந்த தண்ணியோட கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து கேரளாக்குள்ள வந்துட்டேன் அப்படின்ட்டு. நீங்க நினைச்சது கரெக்ட் தான். நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அத்திரப்பள்ளி போற வழியில இருக்கேன். அத்திரப்பள்ளி போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் ஒன்று வரும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் அபிஷேக்னு ஒரு கடை. அங்கதான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு வந்தோம். ஸோ கேரளாக்குள்ள வந்தாச்சு. நம்ம அதோட ஃபேமஸான ஃபுட் ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ அப்பம், புலாவ் போட்டு கடலைக்கறி அப்பம் சாப்பிட்ட மக்களே. அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சூடு கம்மியா இருக்கு, பட் ஆனா கடலைக்கறி அதை பீட் பண்ணிடுச்சு. ஏன்னா சூடா அப்படியே காரசாரமா கலையில சாப்பிட்ட சூப்பரா இருக்கு. முக்கியமா தேங்காய் எண்ணெய், அந்த தேங்காய் எண்ணெயை கருவேப்பிலையும் அப்படியே அடிச்சு தூக்கிடுச்சு மக்கள் இந்த கிரேவியில. ஸோ கொலாப்புட்டு நாங்க வரும்போதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆவி பறக்க எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுவுமே சூப்பரா தான் இருக்கு. டேஸ்ட் வைஸ் ஓகே. அமௌண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 2மே 30 தான் ஒரு செட்டு, கடலைக்கறி 50. ஸோ அமௌண்ட் வைஸ் எனக்கு எல்லா இடத்துலையும் கேரளாக்குள்ளே இப்படி தான் இருக்கும். நான் வந்து சாப்பிட்ருக்கேன் சில இடத்துல. ஸோ அமௌண்ட் வைஸ் ஓகே, டேஸ்ட் வைஸும் சூப்பர். ஸோ நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா ஹோட்டல் அபிஷேக்கில் வந்து சாப்பிட்டு பார்த்து கொஞ்சம் ஒரு கையில வண்டி ஓட்டிட்டு ஒரு கையில வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாதீங்க, ரொம்பவே ரிஸ்க்கு. இருந்தாலும் நான் ஏன் இப்படி பண்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்க இருந்த ரோடு, வீடு, அப்புறம் நேச்சர், அப்புறம் அந்த சன்ரைஸ் ஆறது, இதெல்லாம் பார்க்கவே சூப்பரா இருந்தது. நான் மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடாது, நீங்களும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் எடுத்தேன். பட் பொதுவா இப்படிலாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஜனவரி டைம்ல வந்து ஏமாந்து போயிடாதீங்க. டிசம்பர் ஜான்ல எல்லாம் வந்து தண்ணி இவ்வளவுதான் இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி டிசம்பர் ஸ்டார்டிங்ல வந்தேன், இப்போ ஜான்லயும் வந்திருக்கேன். தண்ணி பெருசா இல்லை. ஸோ நீங்க இந்த அத்திரப்பள்ளி, வால்பாறை இந்த சைடு வரீங்கன்னா மான்சூன் சீசன்ல பிளான் பண்ணுங்க. லைக் எப்போனாலும் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்ல இந்த மாதிரி டைம்ல வந்தீங்கன்னா தண்ணி கம்மியா தான் இருக்கும். அப்போ வந்தீங்கன்னா மழையான டைம் பிளஸ் தண்ணியும் அதிகமா இருக்கும், நீங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த ஜான்வரி, டிசம்பர், பிப்ரவரி அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஏன்னா ஏப்ரல் மேல வந்தீங்கன்னா இந்த தண்ணியும் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் டைம் கரெக்டா பிளான் பண்ணி வாங்க. ஸோ இப்போ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உச்சி வெயில்ல அத்திரப்பள்ளி டு வால்பாறை அந்த ரூட்டுக்குள்ள என்டர் ஆகிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க பெருசா. ஒரு 60 கிலோமீட்டர் நல்லா பீஸ்ஃபுல்லா, ஜாலியா, மைண்ட் ரிலீஃபா ஒரு அட்வென்ச்சரான ரூட்டுக்குள்ள போறோம். ஸோ சூப்பரா என்ஜாய் பண்ணுவேன், நான் பர்சனலா என்ஜாய் பண்ணுவேன். உங்களுக்கு அது வீடியோவாகவும் காமிச்சு உங்களுக்கும் ஒரு நீங்க வந்த எக்ஸ்பீரியன்ஸை தருவேன்னு நம்புறேன். ஸோ வாங்க, நான் எப்படிலாம் போனேங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்க முடியாது, அங்கங்கே வீடியோவாக எடுத்து அப்படியே இந்த இது கூட கண்டினியூ பண்ணுறேன். இவன் பிளாக் காமிக்காம மறுபடியும் இவனே வந்து பேசுறானேன்னு பாக்குறீங்களா? சூப்பரான சிறப்பான சம்பவம் வந்து என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு புது ஆங்கிள் வீடியோ எடுத்து காமிக்கிறேன்னு சொல்லி எடுத்தேன். அது கை ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து
ஜஸ்ட் டிஸ்பிளே போயிடுச்சு. உங்களுக்கு நான் அதை பக்கத்துல வச்சு காமிக்கிறேன். இந்த இடத்துல போயிடுச்சு, மேல ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆனா இதோட நம்ம யூடியூப் வீடியோ எடுக்கிறது நிப்பாட்டிடுவேன்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதுல ஓரளவு வீடியோ எடுக்க முடியும். ஸோ அதை எப்படியா ட்ரை பண்ணி எடுக்கிறேன். இது அப்புறம் ஃபோனை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணி உட்காந்து உங்களுக்கு நான் அதை அனுப்புறேன். கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் இதை கண்டிப்பாக விட்டுற மாட்டேன். ஒரு 2 நாள் அதிகமாக ஆகும்னு எடுத்துக்கோங்களேன். ஆனால் கண்டிப்பாக எடிட் பண்ணி இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இவன் என்னடா எடுத்த உடனே தள்ளி போடுறான், ரொம்ப நாள் ஆக்குறான் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு, இவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக வரும். ரீசன் இதுதான். ஸோ இதையே நான் ஒரு ரிஸ்க்காக எடுத்து சரி பண்ணி உங்களுக்கு நான் அடுத்த இது பண்ணுறேன். ஸோ காத்துருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் எவ்வளோ கிளாரிட்டியாக உங்களுக்கு சூப்பராக தர முடியுமோ அதை நான் தரேன்.